அன்னைக்கு இது லிபர்ட்டி சிட்டியில் நடந்துச்சு. 1992 எங்கள் அம்மா செத்துட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு நான் ஈஸ்ட் கோஸ்ட்ன்ற எங்கள் ஊருக்கு நான் போக ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா செத்துட்டாங்க. என் பேர் வைப் வாசே. நான் என் அண்ணனை பார்க்க தான் இப்போ எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கிறேன். எங்கள் அம்மா செத்துட்டாங்கன்றத ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் அப்போ என்ன பண்ணாங்க, போலீஸ் என்னை பிடிக்க ஆரம்பித்தாங்க. என்னை பிடிச்சாங்க. அந்த டிரைவரை மிரட்டினாங்க. என்னை என்ன சொன்னாங்கன்னா, நீ சிஜே தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், அண்ணா நான் சிஜேலாம் இல்லை, என் பேர் வைப் வாசே. டேய், எங்களுக்கெல்லாம் தெரியும்டா நீ சிஜே தான். உன் கையில் காசு இருக்குது பாரு, இது திருடின காசு தானே. அண்ணா நான் சேர்த்து வச்சு வாங்கின காசுண்ணே. டேய், நீ வச்சு சேர்த்து வச்சு வாங்குறத வச்சு நீ திருட்டு பையடா. அண்ணா நான் திருட்டு பையன்லாம் இல்லைண்ணா, நான் திருந்துட்டேண்ணே. நான் திருந்தலை, நான் எப்போவுமே இப்படி தானே இருக்கிறேன். நான் வைப் வாசேண்ணே. என்னை பார்த்து சிஜே அது இதுன்றீங்க. சிஜேன்னா யாருன்னு கூட தெரியாதுண்ணே. எங்கள் காரில் ஏறுறா, தப்பிக்க ட்ரை பண்ண, நீ செத்த அப்படி சொல்லி தான் என்னை இந்த மாதிரி அவங்களுடைய காரில் ஏற்றி கொண்டு போனாங்க. அதுவும் எங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எங்கன்னு கூட தெரியாமல் என்னை கூட்டின்னு போனாங்க. அது எங்கன்னு தானே கேட்குறீங்க? ஒரு குப்பை தொட்டியாண்டு கூட்டின்னு போனாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த விட்டு என்னை ஒரு குப்பை தொட்டி மாதிரி, ஒரு குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க. ஐ ஆம் வைப் வாசே. என்னடா என்னை குப்பை தொட்டி மாதிரி போட்டிங்க? குப்பையா நான்? அவனை என் பைக்கு ஏற்றா நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் கீழே விண்டுருவேன். அவனை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போய் காசு எடுத்துட்டு அப்படியே அங்கே இருந்து ஒரு காரையும் எடுத்துக்கின்னு வந்துடுறேன். இதோ இருது பாருங்க என் ஃப்ரெண்டோடைய வீடு. இதோ காசு எடுத்துட்டேன். அவ்வளோதான், 350 ரூபா. ஓகே, எங்கடா இங்கே இருந்த காரு வெளியே போயிட்டானோ? டேய் தம்பி, டேய் மச்சி, இவன் பேர் நம்ம வருங்க. இவன் என் ஃப்ரெண்டு இல்லை. நான் எங்கேயோ ஏர்போர்ட்டில் பார்த்தேங்க. பரவாயில்ல, அவன் இல்லை போல். நம்மளுடைய சைக்கிள் எடுத்துக்கினே நம்ம போயிடலாம். நான் ஓகேவா? ஏறா சைக்கிளை. நம்மளாம் சைக்கிள் ஏற்றோம்னா சும்மா சோனிக்கே டஃப்பு கொடுப்போம்டா. ஆஹாஹா, படா எங்கடா என் வீடு இருக்குது? ஐயோ டே, யார்ரா நீ தம்பி? டே, யார்ரா நீ? ஏம்மா, என் வீட்டை மட்டும் நான் பார்த்தேன்னா அவ்வளோதான், செம்ம சந்தோஷமாயிடும். ஆனால் என்னை கூட்டின்னு போனானுங்களே ஒரு இடத்துக்கு, அவனுங்களுடைய தேவைக்கு நான் அவனுங்களுக்கு வரணும். அவனுங்களுக்கு இருக்குதுட்ரை. இந்த ஊரில் ரொம்ப போலீஸ் தொல்லையாக இருக்குது. அவனை என் அண்ணன்கிட்ட சொல்கிறேன்டா. டே, என் அண்ணன் பேர் விக்கிடா. எங்கடா என் வீடு? ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே ரெட் கலர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என் வீடு. போகலாமா? ஐயோ டே உள்ள போடா, போ உள்ள. பிக் ஸ்மோக் மக்களே இந்த இது பேர். எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருதே. நான் என்ன பண்ணேன் இங்கே தானே? நான் கேம்ஸ் எல்லாம் ஆடுவேன். நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா ஃபோட்டோ. ஒன்றும் எல்லாம் என் தப்பு தான். ஒன்றும் ஞாபகம் வருதே. என்னடா இது ஞாபகமாக வருது? அம்மா நான் இங்கே இருந்திருந்தேன், நீ இன்னத்துக்கு இருந்திருக்கேம்மா. என்னம்மா நான் பண்ணுறது? ஒன்றும் என் தப்பு தான் எல்லாமே. நான் போயிட்டேன், 5 வருஷம் கழிச்சு வரேன். என்ன பண்ணுறது? பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இவனுடைய அம்மா இது பண்ணுறாங்க. ஐயோ, இவன் அண்ணன் வராங்க. ஏய், நான் தான். ஹேய் டேய்,
உன் பேர் சிஜே தானே? நான் என் பேர் சிஜே, நான் வைபு வாசனா. ஓ, பேர் மாற்றிக்கினியா? சரி, நான் என் பேரே அதுதானா? சரி, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே உன் ஃப்ரெண்டு எல்லாமே இருக்கிறாங்க. நம்மளுடைய அம்மாவை கொன்னதே ஒருத்தன் கொன்று இருக்கிறான். இது அவங்க தானே சாவலை, அந்த மாதிரி நம்மளையும் கொன்ற போகிறான். அதுவும் அந்த டீம் பாலாஸ் கேங். வா, நம்ம போகலாம். டேய், என்னடா இது இடம்? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் இருப்போம். எனக்கு ஞாபகம் வருது, பழைய ஞாபகங்கள். ஹே, யாருமா நீ? புதுசாக சேர்ந்துருக்கிறியா? ஓ, நீ தான் சிஜேவா? என் பேர் வைவாசேம்மா, ஞாபகம் வச்சுக்கோ. நீ அங்கேயே இருந்தாங்க, போயிட்டு வந்துடுறோம். எங்கடா அந்த பொண்ணை காணோம்? சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நானும் அவங்க ஒருத்தான்னு பார்த்தேன். டேய், யாரா? பாலாஸ் கேங்க. ஐயோ, ஒருத்தனை கொண்டுட்டானே அவன். போனோம், நம்மளுடைய பைக் எடுத்துக்கு நம்ம போய் ஆகணும். அது பைக்கே இல்லைரா, சைக்கிள்ரா அது. சரி, நம்மளுடைய சைக்கிள் மேலே ஏறி போகலாமா? மக்களே, நான் ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் இறங்குறது எனக்கு ஒரு மாதிரி செம்ம பெருமையாக இருக்குது மக்களே. எவன் அவன் இடிக்கிறவன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஜிடிஏ ஒய்சிட்டியும் ஆடி போடலாமான்னு சொல்லுங்கள் காய்ஸ். எப்படின்னா அவனை பிடிச்சி ஆகணும். ஐயோ, நான் வேறு என்னடா பண்ணுறது இப்போது? சரி, அவனை போய் பிடிச்சி தான் ஆகணும். என்னடா இது வாங்கி விட்டா? 5 வருஷத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிறானுங்க. டே, நான் மட்டும் இங்கே சுற்றின்னு இருக்கிறேன்டா, நீ மட்டும் போயிட்டு வாடா. நல்லா பண்ணுறான் பாருங்க, எங்கே கம்பி கட்டுற கதையெல்லாம். டே, அந்த பாலாஸ் கேங் ஒன்று பிடிச்சிட்டான்டா. நம்ம லைக் கேங் அவனை பிடிக்கணுண்டா, லைக் கேங் பிடிக்கணுண்டா. வாடா போகலாம். டே, என்னடா இந்த சைக்கிள் ஓட்டுற? எப்படின்னா அவனை தட்டி பிடிச்சா ஆகணும். என்னடா பண்ணுறது இப்போ? டே, யாரா நீ குறுக்க? டே மன்னிச்சுக்கடா. டே ரைட்ரா, மன்னிச்சுக்கடா. லிக்கி மன்னிச்சுக்கடா. ஐயோ, அந்த சைடு வேறு போகணுமா? நான் குறுகு ஷாட்டில் வந்தாலும் என்னை எப்படின்னா லாஸ்ட்டில் விட்டுறானுங்க. அவனுங்களுக்கு ஒரு நாள் இருக்குது. அவனை தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் காய்ஸ், ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ்னு. அதனாலே நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தொட்டு விட்ருங்க. வந்துட்டேன் காய்ஸ், ஃபஸ்ட்டு மிஷின் சக்ஸஸ்ஸு. எங்கடாங்க? சுற்றினுக்குறான் பாருங்க. டேய், நம்ம லைக் கேங்கு அவனை கொன்னே தீர்வோண்டா. ஃபஸ்ட்டு மிஷின் பாஸ் ஆகிடுச்சு. எல்லோரும் ஜோராக ஒரு கை தட்டிங்க. அதெல்லாம் தட்ட முடியாது, என்ன பண்ணுவேன்? சரி, ரைட்டு விடு, என்ன பண்ணுறது? அவனுங்களே எப்படின்னா பூச்சி எதுனா பண்ணி ஆகணும்னு பேசினுக்கிறாங்க. அவ்வளோதான், அவனுங்களை பூச்சி கைது பண்ணி ஒரு நாளும் அவனுங்களை சித்திரவதை பண்ணலான்ட்டு பேசினுக்கிறானுங்க. அப்புறம் என்னை ஹேர் கட்டு பண்ண சொல்கிறான் இவன். டேய், எனக்கு இதுவே ஓகேடா. இது நம்ம வீடாமா? ஓகே, இது நம்ம வீடு. பக்கத்தில் இருக்கிறது இதுதான் நம்ம கராஜ். ஆமாம், கராஜ் காக்ரோச். இதுதான் நம்ம வீடு. வீட்டுக்கு போகிற இது. நாட ₹1 கூட கொடுக்கல. சரி விடுங்க, போ கொடுப்பானுங்க. சரி, போகலாம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான்னு வரும். டான்னு. ஓகே, இதுதான் நான் சின்ன வயசில் விளையாடுற கேமு. மினி கேம் இது. செம்ம ஃபாஸ்ட்டாக வரும். எப்படின்னா அவனுங்களை கொல்லணும், ஆனால் என்னால் கொல்ல முடியாதே. சரி, என்னடா இது? என்னது இது? ஓ, கேமை இது பண்ணுறதாங்க. அது பேர் என்னது? சேவ் பண்ணணுமா? ஆனால் நான் இதோட வீடியோ முடிக்க போகிறது இல்லையே. சரி, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு மிஷின் மட்டும் முடிச்சிட்டோம்னா வீடியோ நான் ஸ்டாப் பண்ணுறேன். சரி, வாங்க வெளியே போகலாம். இந்த லிக்கி வேறு நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. லிக்கி, அதுக்கு முன்னாடி ஃபோன் வருது. அந்த ஃபோனில் என்ன பேசுகிறேன்னு சொல்கிறீங்க? டேய், என்னடா, என்ன ஊருக்குள்ளே பிரச்சனை பண்ணின்னுக்கிற?
எனக்கு எல்லாமே தெரிஞ்சு நான் ஸ்பை வச்சு பார்த்துன்னுக்கிறேன். நான் அந்த உங்கள் லைக் கேங்கை கொஞ்சம் பெருசு பண்ணின்னுக்கிறீங்களா? நான் உனக்கு ஒரு வேலை சொல்கிறேன். அது நான் இப்போ இவங்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்கள் லைக் கேங்கில் லிக்கிக்கிட்ட மறக்காமல் அவங்ககிட்ட போடா. யாரா இவன் போலீஸா? என்னடா சொல்கிற நீ? முடியலை. ஐயோ டே, என்னடா சைடில் போய் மாட்டிக்கினா? எப்படிடா வெளியே வர்றதா? ஐயோ வெளியே வந்துட்டேன்டா. எப்படியோ வெளியே வந்துட்டேங்க. இப்போ நம்ம ரைட்ரு வீட்டுக்கு போகணுமா? அவன் பேர் ரைட்ரானா? அவன் பேர் நம்ம ஒரு லிக்கிங்க. லிக்கி வீடு. என்னடா இது கையில் மாட்டுற மாதிரி இருக்குது? அடடே, வெப்பன் எதுக்கிட்ட என்கிட்ட கொடுக்குறீங்கோ? எனக்கு வெப்பன் வேணாண்டா. ஐயோ, வெப்பன் கையில் வந்துருச்சுங்க. இப்போ எப்படி மாற்றணும்னு தெரில. என்னடா பண்ணுறது? இப்போது வெப்பன் எடுக்கணும்டா. டே, எனக்கு வெப்பன் தேவையில்றா. மென்டல் நாய்ங்களா, எனக்கு வெப்பனே தேவையில்றா. சரி, நம்ம இவன் வீட்டுக்கு போவோம், லிக்கி வீட்டுக்கு. போயிட்டோம். டேய், வந்துட்டேன்டா. என்னடா சொல்கிற? அது யார்ரா ஹோமி? ஹோமி பற்றி பேசினுக்கிற? ஹோமி யார்ரா? யாருன்னு சொல்லு. ஹோமி யாரு? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா. நீ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிற. போய் உனக்கு ஹேர் கட்டிங்கும் தாடியும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது எப்பட்றா? எனக்கு தாடி வளரணும்டா. டேய், அதெல்லாம் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தாடி இல்லைனா கூட தாடியை வர வைப்பானுங்க. அது எப்பட்றா? ஸ்டிக்கரா? ஸ்டிக்கர்லாம் இல்லைடா. நீ வந்து வண்டியில் ஏறு. வண்டியில் ஏறுறா. வந்து ஏறுறேன். ஏறிட்டேன் பாடுறா. வரேன் இருறா. டேய், வரேன்டா மாவன. கைஸ், நான் போயிட்டு அந்த இது முடி வெட்டிட்டு தாடியை போட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எத்தனை தடவைடா சொல்லுவேன் அப்படின்னு கேட்பீங்களா? ஆமாம், கேளுங்க. பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ டோன்ட் கேர் ப்ரோ. ஓகே, நம்ம போகலாம் வாங்க. சும்மா நான்லாம் காரு பைக்குன்னு தொட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாம் நொறுங்கி காயலாங்கடையில் போயிடும். ஏன்னா அவ்வளோ காமெடியாக ஓட்டுவேன். பரவாயில்ல, ஓட்ட பழகிடும். ஓகே, நான் எப்போவுமே பஸ்ஸில் தான் மக்களே போவேன். என் ஊரில் இருக்கும்போது 5 வருஷம் கழிச்சு இங்கே வந்துட்டோம் மக்களே. நான் பண்ணுறது இதுதான். அந்த பார்பர் ஷாப்புக்கு உள்ளே போக சொல்கிறானுங்க. சாரி மக்களே, தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க, பார்பர் ஷாப்புக்கு உள்ளே போகலாம். இது பார்த்த ஷாப்போடைய இது டோர் மாதிரியாடா தெரிது. சரி வாங்க, நம்ம போகலாம். போய் அதில் உக்காந்துக்கலாம். வாங்க, உக்காடுறாடே. உக்காந்துக்கினாச்சு. ஓகே. என்னடா மறுபடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணிட்டு பண்ணுறேங்க. எனக்கு இதுதான் மக்களே வேணும். இதுதான் எனக்கு வேணும். நான் உறுதியுடன் சொல்கிறேன் ப்ரோ. இதுதான் ப்ரோ எனக்கு வேணும். ப்ரோ, அது என்ன ப்ரோ கையில் கத்தி வச்சுன்னுக்குறீங்க? அதுவும் அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு ப்ரோ. வேணாம் ப்ரோ, நான் சும்மா சொன்னேன் ப்ரோ. அதான் தெருத்துல மூட்டுன்னு போட. டேய், என்னடா நீ உன் மூஞ்ச பார்க்குறதுக்கு செம கிரேஜி ஃபுல்லாக இருக்குது. நீ இப்பெல்லாம் எலும்பும் தோலுமாக இருக்கிற. ஒரு இடம் இருக்குது, அதோ அங்கே இருக்குது பற்றியா? அங்கே போய் சாப்பிட்டு வா. அந்த இடத்துல போய் சாப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் தெம்பாக இருப்ப. காசுலாம் கொடுக்க தேவையில்ல. ஓகே டே, அது எப்பட்றா கொடுக்காம இருக்க முடியும்? டேய், அதெல்லாம் கொடுக்காம இருக்கலாம்டா. வாடா போகலாம். நீ முன்ன மாதிரியெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. ரொம்ப திருந்துட்டேன். நம்ம ஒரு கேங்ஸ்டர்ரா. சரி, நான் போகிறேன். கேங்ஸ்டரு அது இதுன்ற. ஆனால் லைக்குன்றது நான் சும்மா தாண்டா பேர் வச்சேன், லயன் இஸ் கிங்குன்ட்டு. ஆனால் இப்படி மாற்றிட்டீங்களேடா. ஓ ப்ரோ, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? ஆமாம், சாப்பாடு தான் வேணும். சரி, சாலட் மீல் வேணுமா? என்னடா திக்கி பேசுகிற? அதுதான் எனக்கு வேணும். ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே. சாப்பிட்டியாடா நீ? சாப்பிட்டேன்டா. என்ன டேய்,
எனக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது. போடா. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்ககிட்டயே காசு கேட்பேன். டேய் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற? டேய் நீ மூன்றா வாய, நீ இப்படி தெரிஞ்சுட்டு ரொம்ப நம்ம ஒரு கேங்ஸ்டர். அடங்கப்பா மவனே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கடைக்கு வந்து எண்ணெயை சூட பார்க்குறீங்க. டே ஓடுற டே, ஏன்டா இப்படி பண்ண? டேய் தெரியாமல் பண்ணிட்டேன்டா. உன் வீட்டுக்கு போய் ஆகணுமாடா லிக்கி? ஆமாண்டா டேய், என் வீட்டுக்கு தாண்டா போய் ஆகணும். டேய் அவனோ கார் ஏற்றி கொண்டுட்டான். ஐயோ ஒரு அக்காவை நான் கார் ஏற்றி கொண்டுட்டேனே. அடா உன்னை கொல்லுவடா. செத்துட்டான்டா அவன், செத்துட்டான் விடு அவனை. இனிமேல் அவன்கிட்டயும் நீ பேச்சு வச்சுக்காத. அவன் எவ்வளோ பெரிய கன் வச்சுக்கிட்டு இருந்தான் பார்த்தியா? நம்ம தாண்டா கேங்ஸ்டர், அவன் கேங்ஸ்டர் இல்லைடா. கேங்ஸ்டரே இல்லாதவங்களாம் அவ்வளோ பெரிய டபுள் பேரல் வச்சுன்னுக்கிறான். இவ்வளோ சின்ன கேங்ஸ்டர் நம்ம ஏதோ ஒரு கத்தி கன்று பிஸ்டல் தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப வாடுற டே. கண்டிப்பாக நம்ம என்ன கன்று வாங்கி ஆகணும்டா. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்டா. நிறைய இச்சிங்கன்னே போகிறேன், போக போக பழகிடும் எனக்கு எல்லாம். ஓகே போடா வீட்டுக்கு. போ. ஐயோ எச்சிக்கினே இருக்கிறேன்டா டே நானே. எனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு என்னாச்சு? இல்லை எனக்கு என்னடா தெரியும்? என்கிட்ட வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்டால் எனக்கு என்னடா தெரியும்? சரி வா போகலாம். உன்கிட்ட கேட்டால் நீ உலகத்துலேயே பைத்தியக்காரத்தனமாக ஒரு பதில் சொல்லுவ. வா உன் வீட்டுக்கே போகலாம். அக்கா நீங்கள் போங்கக்கா சீக்கிரம் போங்கக்கா. ஏக்கா ஓகேடா. எப்படியோ மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னொரு தடவை அவங்ககிட்ட நீ பேச்சு வச்சுக்கணும், அவ்வளோதான்டா உனக்கு. சரிடா டே. என்னடா இதுக்கும் காசு கொடுக்கல? சரி மக்களே, அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவே. என்ன ஓகேவா? டேய் என்கிட்ட அந்த பால் குடுறா குண்டா. டேய் அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்னடா பண்ணுறீங்க? டேய் என்னடா? டேய் இது ரொம்பவே முக்கியமான விஷயம்டா வைப் வாசே. என்னதுன்னா, நம்ம லைக் கேங்லேருந்து எவனாலையுமே எந்த செவத்துலையுமே ஏற முடியல. அதுக்கு பதிலாக அந்த பாலாஸ் கேங்கு செவத்தில் போய் செம்மையாக கிறுக்கி வச்சுருக்கானுங்கடா. விடக்கூடாது. இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம கிறுக்கி வரணும் நம்மளுடைய இது. டேய் என்கிட்ட பால் குடுறோம். டேய் என்னடா பண்ணின்னுக்குறீங்க? சரி வா போகலாம். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. பாய்.